ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்திங் சேல வந்து புதுசா லான்ச் பண்ண நெக் பேண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்கு, கால் குவாலிட்டில இருந்து இதோட பில்ட் குவாலிட்டில இருந்து எப்படி இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நத்திங் சேல இருந்து ஒரு நெக் பேண்ட் இன்னைக்கு அபிஷியலா அவங்க நத்திங் போன் 2A லான்ச் பண்ணும்போது இந்த நெக் பேண்டும் இன்னொரு பட்ஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த நத்திங்கோட CMF ஓட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல உருவாக்குன அந்த நெக் பேண்ட் ப்ரோ பத்தி இன்னைக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இந்த நெக் பேண்ட் எப்படி பேர் பண்றது அண்ட் தட் இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதை தவிர்த்து இதுல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ பாக்ஸ். மேல CMF by நத்திங் எழுதியிருக்காங்க, கீழே நெக் பேண்ட் ப்ரோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ் பின் சைடு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போனோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே MRPs எங்க மேனுஃபேக்சர் பண்ண ஏரியாலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே நம்மளுக்குள்ள ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெக் பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை முதல்ல நம்ம பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பாக்ஸ் கீழே பாத்துட்டீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள சாயில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா 2 ஏர் டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அந்த கவர்ல. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக் பேண்ட் ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட லான்ச்சிங் பிரைஸா ஒரு 1500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த லான்ச்சிங் பிரைஸ்க்கு அடுத்து ஒரு 2000 ரூபாய்க்கு இதோட பிரைசிங் இருக்கும்னு சொல்லிட்டு நத்திங் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அண்ட் தட் இது ஒரு 2000 ரூபாய்க்கும் கொடுத்து இந்த நெக் பேண்ட் ப்ரோ எடுத்தாலும் இதோட கம்ஃபோர்ட் செம்மையா இருக்கு. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் அண்ட் இதோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி அண்ட் இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்போட நம்மளோட கம்யூனிகேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு டீடைலா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நெக் பேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயம் கண்டிப்பா நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனா இருக்கட்டும், அடுத்து நம்ம வியர் பண்றதுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், அண்ட் காதுல யூஸ் பண்ணும் போது கம்ஃபோர்ட் நல்லா இருக்கணும். இந்த நத்திங் நெக் பேண்ட் ப்ரோ பொறுத்தளவு கம்ஃபோர்ட் சூப்பராகவே இருக்கு. நம்ம அந்த கழுத்துக்கு பின்னாடி போடும் போதும் இதோட வெயிட் வந்து சுத்தமா இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப லேஸ் வெயிட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து பின்னாடி உங்களுக்கு இதோட மெட்டீரியல் பார்க்கும்போது நல்ல ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியலால ஒரு ரெகுலரான நெக் பேண்ட் ஸ்ட்ராப், ஒரு பிரீமியமான ஒரு நெக் பேண்ட் ஸ்ட்ராப் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கம்ஃபோர்ட்டான நல்ல விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. அது கீழே உங்களுக்கு கிரிப்பியான ஒரு சூப்பரான ஒரு வயர் ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. நல்லா பிளெக்சிபிளாவும் இருக்கு. அதை தவிர்த்து இங்க மெயினா நம்மளுக்கு ஒரு 13.6 mm டிரைவ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியமான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அண்ட் சோ காதுக்குள்ள வியர் பண்றதுக்கு இந்த லப்பரிக் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு கம்ஃபோர்ட் இல்லைன்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரிப் தனியாவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தோன்னே நத்திங் நெக் பேண்ட் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க மெயினான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெகுலரான நெக் பேண்ட் மாதிரி இல்லாம இவங்களோட 360 டிகிரி இந்த ரொட்டேட்டிங் ரோம் தாங்க. ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றது செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து இங்க லெஃப்ட் அண்ட் ரைட் மென்ஷன் பண்றதுக்கு அவங்களோட யூனிவர்சல் டிசைன் டாட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஒரு புஷபிள் பட்டனும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் அண்ட் பேர் பண்றது கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல இன்டிமேஷனுக்கு ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது எப்பயும் போல உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் டைப் சி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு பிரீமியமான ஒரு நெக் பேண்ட்னே சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இதோட கம்ஃபோர்ட். ஸோ கம்ஃபோர்ட்னு பேசும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு 5 ரேட்டிங்னே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி யூஸ் பண்ணும் போது ஸ்வெட் ஆகணும்னாலும் உங்களுக்கு அது அளவுக்கு இரிட்டேட்டிங் இல்லை. அதே மாதிரி இங்க உங்களுக்கு நல்ல லென்த்தியான வயர்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான கம்ஃபோர்ட்டான 2 டிரைவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காதுல ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணோன்னே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிருது. ஏன்னா நம்ம டிஃபால்ட் ஆன் ஆகிதான் இருக்கு அண்ட் ஆன் ஆயிருது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க காதுக்குள்ள ஃபிட் பண்ணோன்னே செம்மையா உங்களுக்கு ஃபிட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. ஒரு நெக் பேண்ட் வாங்குறோம்னா அந்த நெக் பேண்ட்ல கம்ஃபோர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப ஏன்னா நம்ம சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருந்தாலும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து காதுல இந்த சைடு வந்து ரொம்ப பெயின்ஃபுல் வந்துடும். அது மாதிரி விஷயம் இதுல இல்லவே இல்லை. செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கு மெயினான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்களோட ஆப் இன்டர்ஃபேஸ் செம்மையா இங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஆப் இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. உங்க ஃபர்ஸ்ட் இதை பூட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளூடூத் உங்க மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே நீங்க மோர் செட்டிங்ஸ்குள்ள போய் நீங்க ஆட் டிவைஸ்ல போய் நீங்க பண்ணீங்கன்னா
நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிள் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டாலே டிஃபால்ட்டா உங்களுக்கு பிளே ஸ்டோரோ இல்ல நீங்க ஐபோன் வச்சிருந்தீங்கன்னா iOSல அவங்களோட பிளே ஸ்டோர்ல போய் டிஃபால்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுவான்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அதான் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுல எந்த ஒரு லாகின் ஐடி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இன்ஸ்டால் ஆன இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். செம்மையா இருக்கு. இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டிசைன் ஃபேக்ட் செம்மையா இருக்கு. ஏன் பாத்துட்டீங்கன்னா அது பக்கத்துல ஸ்பெஷல் எஃபெக்ட் டி ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி ஒன்று விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஆக்டிவேட்னு வந்துடும். ஆடியோ எஃபெக்ட் ஆக்டிவேட்னு வந்துடும். அது கீழே இதோட பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா ஈக்குவலைசர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈக்குவலைசர் போயிட்டோம்னா பேலன்ஸ் மோட் பேஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ ட்ரிபிள் அண்ட் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து இதோட கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு திடீர்னு மறந்து போச்சு, இதுல இதை பத்தி நம்மளுக்கு தெரியணும்னாலும் இந்த கண்ட்ரோல்ஸ்ல போயிட்டீங்கன்னா இந்த டபுள் டேப் இங்க அந்த ரொட்டேட்டிங் க்ரோம் மூலமா 360 டிகிரி ரொட்டேட்டிங் க்ரோமா வால்யூம் லாக் பண்ணிக்கலாம். பாஸ் பிளே நெக்ஸ்ட் ட்ராக் இது மாதிரி எல்லாமே ஒரே கீழே ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்ததுதான் இந்த நெக் பேண்டோட மெயின் ஹைலைட்டான விஷயமே. ஏன்னா மீதி நெக் பேண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது பாஸ் அண்ட் பிளே அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டிராவல் பண்ணும் போதோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணும் போதோ சரியா நம்மளால ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது வால்யூம் கம்மி பண்ணிட்டு இருப்போம், இல்ல கூட்டி வச்சுட்டு இருப்போம், இல்ல பிளே பாஸ் இது மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இது மாதிரி விஷயம் இந்த நெக் பேண்ட்ல இருக்காதுன்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு யூனிக்கான விஷயம் இதுல கொடுத்துருக்காங்க. அது போக நாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கண்ட்ரோல் டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஹைல கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு மிட் வேணும், லோ வேணும், இல்ல இன்னும் லோவா வேணாலும் இதுல நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆப் மூலமா. அதை தவிர்த்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கேன்சல் ஆயிரும். சுத்தி இருக்க சரௌண்ட் சிஸ்டம் உள்ள ஒரு அளவுக்கு வரும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொத்தத்துக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம ஆப்ல கண்ட்ரோல் பண்ற கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு அல்ட்ரா பேஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் வேண்டாம் அது எத்தனை லெவல் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 லெவல்ஸ் வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க வந்து லெவல் 2ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதை தவிர்த்து இங்க செட்டிங்ஸ்னு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டும் இந்த ஆப் மூலமா உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இது பாத்தீங்கன்னா டூயல் கனெக்டிவிட்டி. கிட்டத்தட்ட அட் அ டைம் நீங்க வந்து டூயல் பேரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த டூயல் பேரிங் சிஸ்டம் எப்படி பிஹேவ் ஆகும்னா நீங்க 2 போன்ல பிஹேவ் ஆகாது. அதாவது 2 போன்ல ஆட் ஆகாது. 2 மொபைல் போன் வச்சிருக்கோம், 2 போன்ல ஆட் ஆகாது. ஆனா ஒரு பிசி இல்லைன்னா லேப்டாப் அல்லது ஆல்டர்னேட்டா ஒரு மொபைல் போன் இது மாதிரி பேர் பண்ற ஆப்ஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி இருக்கு பாத்துட்டீங்களா. இப்ப 2 போன் வச்சிருக்கீங்க, 2 போன்லயுமே இதோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு போன்ல கால் வருது, சோ அதை ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க சீக்கிரம் பேர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் பேர் ஆகுது. அதுதான் இங்க வந்து ஒரு மெயினான ஹைலைட்டான விஷயம். உண்மையான ஒரு கியூப் பேரா இருக்கு, சீக்கிரமாவே பேரிங் ஆயிருது. இதுதான் எனக்கு வந்து இந்த நெக் பேண்ட்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இங்க செட்டிங்ஸ் சைன் வேணும்னா பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட். அதை தவிர்த்து இதுல நம்மளோட ஆப் செட்டிங்ஸ் ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ். ரொம்ப ஒரு கிளீனா இருக்கு, ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. அதுதான் இதோட மெயின் ரீசனே சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ ஃபைனலா இதோட சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்துடும். வேற லெவலு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஹெச்டிஆர் மூவி பாக்குறதாகட்டும், ஒரு சாங் லிசன் பண்றதாகட்டும், ஒரு ஆப் மூலமா பாக்குறதாகட்டும், யூடியூப் மூலமா பாக்குறது வந்து டிபெண்டிங்கான அதோட வீடியோ குவாலிட்டியா இருக்கட்டும். அதை தவிர்த்து நம்ம ஜியோ இதுல கேட்கிறோம், ஜியோ சாங்ஸ், அமேசான் மியூசிக், லைக் கானா மியூசிக்ல பாக்குறதாகட்டும், அதோட ஆடியோவோட அதாவது ஒரு சாங்கோட குவாலிட்டியை வச்சுதான் இதோட ஹெட்போனோட பிஹேவியரே இருக்கும். ஒரு ஹை குவாலிட்டி சாங் எல்லாம் கேட்டீங்கன்னா தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சரௌண்ட் சிஸ்டம் சூப்பராகவே இருக்கு. அண்ட் தட் உங்களுக்கு கால் குவாலிட்டியா இருக்கட்டும், 5 HD மைக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிராபிக்ல பேசுறதாகட்டும், நம்ம ஒரு நாய்ஸ்ல இருக்கோம், ஆக்டிவ் நாய்ஸ்ல இருக்கனால ஒரு டிராவல நம்ம கால் பேசுறதாகட்டும், இங்க 5 HD மைக் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அங்கிட்டு இருந்து பேசுறதாகட்டும், இங்கிட்டு இருந்து கேட்கறாகட்டும், ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த நெக் பேண்டை பொறுத்தளவு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நத்திங் நெக் பேண்ட் ப்ரோல இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃபினிஷ் இந்த நத்திங்கோட நெக் பேண்ட் ப்ரோ. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட பிரைஸ் 1500 ரூபாய்க்கு லான்ச்சிங் பிரைஸா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து லான்ச்சிங் பிரைஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நத்திங் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு மார்க்கெட் ரீஜன்ல பொறுத்தளவு இது மாதிரி ஒரு தரமான நெக் பேண்ட் யாருமே கொடுக்கலன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லிட்டேன்னா இன்னைக்கு இதே ஸ்பெசிபிகேஷன்ஸோட நிறைய நெக் பேண்ட் இருக்குங்க வெவ்வேறு பிராண்ட்ல. சோ இவங்களோட காம்படிட்டர் OnePlusஓட Z2 இருக்கட்டும், ரியல்மி பட்ஸ் 3 இருக்கட்டும், சோ கிட்டத்தட்ட இதே ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான். இதோட டிட்டோவான ஸ்பெசிபிகேஷன்ஸ் ரியல்மி ஹெட் பேண்ட்னே சொல்லிக்கலாம். அதோட பிரைசிங் இதை காட்டிலும் ஒரு 1500 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி டூயல் டிவைஸ்ல பேர் பண்ணிக்கலாம். இந்த 50 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் இருக்கு. ஆப் கண்ட்ரோலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் டிப் இருக்கு. இதுல இன்னொரு மெயினான
யூனிக்னஸ் இத அப்படியே தூக்கி சாப்பிட்டது, அதாவது மீதி எல்லாம் தூக்கி சாப்பிட்டது அப்படின்னு காட்டீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ரூம் தான். தரமான ஹாப்டிக்கான ஃபீட்பேக் இருக்கு. நிஜமா இது மாதிரி ஒரு இனிட்டியான டிசைன் இவங்களால மட்டுமே கொண்டு வர முடியும்னே சொல்லலாம் நத்திங் சைட்ல இருந்து. அதனாலதான் அந்த ஒரு நெட் பேண்டுக்கும் இந்த ஒரு நெட் பேக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் உண்டாக்குனதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசனா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் நிஜமாவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க. காதுல ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணோடனே சுத்தி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல்டா ஏர் லாக் பண்ணிருது. அதோட நம்ம ஆப் மூலமா எவ்வளவு வேணும், ஹைல இருந்து மீடியம் அப்படின்னு பண்ண ஒரு சில நாய்ஸஸ் அப்பதான் காதுக்குள்ளே வருது. அது மாதிரி ஒரு சூப்பரான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சத்தியமா நான் இது நாள் வரைக்கும் நெக் பேண்ட் சைட்ல நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு அவுட்புட் இந்த நத்திங் சைட்ல இருந்து இருக்குன்னே சொல்லலாம். இதை நான் காசு போட்டு தான் நான் வாங்கி நான் ரிவ்யூ சொல்றேனே தவிர எதுவும் ரிவ்யூ கிடையாது. அதனால நீங்க தாராளமா இந்த நெக் பேண்ட் நீங்க வாங்கலாம். பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கு. அது போக உங்களுக்கு ஐபி ரேட்டிங்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேட்டரியோட பேக்கப் அண்ட் உங்களுக்கு இந்த ரொட்டேட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி, உங்களுக்கு இந்த ஆப்ல அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கு இன்டர்ஃபேஸும் நல்லா இருக்கு. பொதுவா இது எதுக்காக வாங்குறோம்? கால் குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு பாட்டு லிசன் பண்றதுக்கு. உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் தனியா வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் ரொம்ப வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்ல யூட்டிலைசரா நம்ம கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த நெக் பேண்டை பொறுத்தளவு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ரிசல்ட் கண்டிப்பா அந்த நெக் பேண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். வெயிட் ரொம்ப கம்மி. இந்த நெக் பேண்டை காதுல ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணாலுமே இரிட்டேட்டிங் இல்லாத அளவுக்கு சூப்பராகவே இங்க டிசைன் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஒரு 13.6mm டிரைவ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. டியூயல் டிரைவோட ஒரு அருமையான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நெக் பேண்ட் நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு இந்த நத்திங் பேண்டை வாங்கிருங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வரப்போறது கிடையாது. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இதுல எல்லாமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதோட கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அண்ட் இவங்களோட சிப்செட் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னே சொல்லலாம் இந்த நெக் பேண்டை பொறுத்தளவுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்திங் நெக் பேண்ட் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.